Good evening, sir. Good evening, ma'am. Good evening, everyone. Good evening, sir. Let's get started. The subject பத்தி பேசுறோம். இங்கிலீஷ்ல தமிழ்ல உள்ள முக்கியமான வித்தியாசம் இது. Subject is very important. இந்த ஒரு 7 words ரொம்ப ரொம்ப முக்கியம் here. இந்த வேர்ட்ஸ் மட்டும் நம்ம கரெக்டா கொண்டு வந்துட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வி யூ யூ ரெண்டு வாட்டி யூ வரும் பிகாஸ் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஹி ஷி இட் they, ரைட். அப்புறம் நான் வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு இது போடுறேன், ஸ்டூடெண்ட்ஸ்னு ப்ளூரல் போடுறேன். ஆல்ரைட். எனக்கு என்னோட கிளாஸ் எடுத்துருக்கவங்களுக்கு இது முன்னாடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது ஒரு தெரியும். இது ஐ வி யூ யூ ஹி ஷி இட் தே ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் நாம் நீ நீங்கள் அவன் அவள் அது அவர்கள் மாணவன் மாணவர்கள். ஓகே. சோ மாணவன்னா ஒருமை, மாணவர்கள்னா பன்மை, தேங்கிறது பன்மை, இட்டுங்கிறது ஒருமை, ஷீங்கிறது ஒருமை, ரைட். சிங்குலர் சிங்குலர். ஹி வந்து அகைன் சிங்குலர், யூங்கிறது ப்ளூரல் பன்மை, இந்த யூ வந்து சிங்குலர், ரைட். விங்கிறது ப்ளூரல், அதோட சிங்குலர் வந்து ஐ. நான் நாம் நீ நீங்கள் அவன் அவள் அது அவர்கள் மாணவன் மாணவர்கள். இப்பதான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது கிராமர் வேர்டையும் நான் கான்டென்ட் வேர்டையும் மிக்ஸ் பண்ண போறோம். லுக் அட் தட். நான் வந்து ஐ டூன்னு போடுறேன். ஐக்கு டூ போட்டா ரைட். மணிகண்டன் வீக் என்ன போடணும்? இப்ப ஐக்கு டூ வந்ததுன்னா வீக் என்ன வரும்? வி வந்து நல்ல யோசிச்சு சொல்லுங்க, வீக் என்ன வரலாம்? ஓகே, ஹரி பிரியா ஹெல்ப் பண்ணுங்க. ஐக்கு டூ வந்து வீக் என்ன வரும்? வீக்கா சொல்லணும். கோதை மேம் Did, sir. Did, sir. Did. இல்ல, ஐக்கு டூ வந்தா வீக் என்ன வரும்? சோ நீங்க கிராஸ். ஓகே, சோ உங்களுக்கு அந்த பேசிக்ல ப்ராப்ளம் இருக்குது. லெட்ஸ் டு இட். தேக்கு என்ன வரும்? ஐக்கு டூ வந்து தேக்கு என்ன வரும்? They are. Do. ஓகே, நம்ம They are. மாறி போயிடக்கூடாது. ஓகே, ஐக்கு ஆம் வந்தா என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஐக்கு வந்து வாஸ் வந்தா என்னன்னு பார்க்கலாம், ரைட். ஐக்கு டிட் வந்தா என்னன்னு பார்க்கலாம். பாத்துங்க, ஆடியோ வந்தா என்னன்னு பாத்துக்கலாம், ரைட். ஐக்கு ஹேட் வந்தா என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ட்ராக்கை நான் பிரிச்சிடுறேன். இப்ப பிரிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, ரைட். நவ் ஐக்கு வில் வந்தா என்னன்னு பார்ப்போம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் போகும். பேசிக்ஸ் தான் ரொம்ப பேசிக்ஸ். க்ளோஸா வாட்ச் பண்ணும். ஹரி, லுக் அட் திஸ். ஐக்கு டூ வந்தா இப்ப சொல்லுங்க வீக் என்ன வரலாம்? சோ இந்த ட்ராக்கை மாறி நீங்க போகவே கூடாது. ஐக்கு டூ வந்தா என்ன அப்படின்னு. ஆல்ரைட், கோதை மேம் ட்ரை பண்ணுங்க. ஐக்கு டூ வந்தா வீக் என்ன வரும்? எல்லாமே கிராமர் வேர்ட்ஸா போட்டிருக்கேன். நான் ஒரு கான்டென்ட் வேர்டு போடுறதுன்னா இங்க போட போறேன், ரைட். ஃபரிடா மேம் ஐக்கு டூ வந்தா வீக் என்ன வரும்? வீக் என்ன வரும்? சரி, ஐக்கு டூ வந்தா யூக்கு என்ன வரலாம்? ஆல்ரைட். சோ எல்லாரும் கிளாஸ் ரொம்ப ஐக்கு டூ வந்தா வீக்கு டூ வரும். ஹரி பிரியா எங்க மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. இது பேஸ் டேபிள். ஐக்கு டூ வந்தா வீக்கு டூ, யூக்கும் டூ. Do. இப்ப சொல்லுங்க ஹீக்கு என்ன வரும்? Does. Does வரும். Look at the does. So இத நீங்க பிரசன்ட் போட்டுங்க. நிகழ்காலத்துல வர்ற வார்த்தை இது டூங்கிறது, ரைட்.
லுக் அட் திஸ், ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஆல் ரைட், now ஏன் பிரசன்ட் இத வந்துட்டீங்களா? எஸ், குட் ஈவினிங். ஏன் பிரசன்ட் இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். வந்துட்டேன் சார். ஐக்கு டூ வந்தா ஷீக்கு என்ன வரும்? ஏன் பிரசன்ட் உங்களுக்கு தெரியும். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ஐக்கு டூ வந்தா இட்டுக்கு என்ன வரும்? டஸ் சார். சூப்பர். ஐக்கு டூ வந்தா தேக்கு என்ன வரும்? டு. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இது பாருங்க, இப்ப ஐக்கு டூ வந்தா ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வரும்? டஸ். டஸ். சூப்பர். இப்ப மாணவர்கள் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா என்ன வரும்? டு. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். சோ இந்த நம்ம ட்ராக் மரபுல ஹரிணி, நீங்க வந்து இதுனா இதுலயே இருக்கணும். பிரசன்ட் தான், டூல உள்ள பிரசன்ட், ரைட்? ஆமும் பிரசன்ட் தான், நோட் பண்ணிக்கிங்க எல்லாருமே. இது ஆமும் பிரசன்ட் தான், பட் அது வேற கிராமர் வேர்டு. அந்த ட்ராக்கையும் இதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. வாஸ் வந்து என்னவா இருக்கும்? ஏகம்பிரஸ் சார், எது சார்? பாஸ்டா ஃபியூச்சரா? வீக்கு வேர் சார். இது பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சரா? அது பாஸ்ட். Past. பாஸ்ட். வெரி குட். டிட் வந்து என்னவா இருக்கும்? பிரசன்டா பாஸ்டா? Past. வெரி குட். ஹேவ் பிரசன்டா Present. பாஸ்டா? Present perfect. Present. பிரசன்ட் பர்ஃபெக்ட் இல்ல, இல்ல Present. பிரசன்ட் பர்ஃபெக்ட். அது டென்ஸுக்கு போயிட்டீங்க. நம்ம சிங்கிள் வேர்டுக்கு சொல்றோம். சார். ஹேட், Past. Past. will, future, Future. வெரி குட், வெரி குட். ரைட். அது Present. பாஸ்ட். present tense சார். Present. ரைட் என்னவா? என்ன எனக்கு present tense. present, Present. அவ்வளவுதான். இப்ப இந்த ட்ராக்கை விட்டு தாண்டி போக கூடாது. ஒவ்வொரு ட்ராக்காக நம்ம கொண்டு வருவோம். ஐ டூ, வி டூ, யூ டூ, யூ டூ, ஹி டஸ், ஷி டஸ், இட் டஸ், தே டூ, ஸ்டூடெண்ட் டஸ், ஸ்டூடெண்ட்ஸ் டூ. இங்க மாணவர்கள் பன்மையா இருக்கிறதுனால டூ, தேங்கிறது பன்மையா இருக்கிறதுனால டூ, இது ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கிறதுனால டூ, நாம் பன்மையா இருக்கிறதுனால டூ, யூ செகண்ட் பர்சனா இருக்கிறதுனால டூ, இது இந்த யூ வந்து செகண்ட் பர்சன் பன்மையில இருக்கிறதுனால டூ, இது தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கு ஒருமையில இருக்கிறதுனால டஸ், ஷி ஒருமையில டஸ், இட் ஒருமையில டஸ், ஸ்டூடெண்ட் ஒருமைங்கிறதுனால டஸ். இப்ப கொண்டு வருவோம், பார்த்து கொண்டு வருவோம். ஐக்கு ஆம் வந்தா வீக்கு என்ன வரும்? நீங்க R. இதை மட்டும்தான், இந்த செல்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஐக்கு ஆம் வந்தா நீங்க ஐ, நான் இருக்கிறேன். பாருங்க, நாம் இருக்கிறோம், நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கரெக்டா புரிஞ்சுக்கணும். மதர் டங்கை எவ்வளவு பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணுமோ அவ்வளவு பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். உங்க திங்கிங் டங்கு, வீட்டுல நீங்க என்ன பேசுவீங்களோ அதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணலாம். நீ இருக்கிறாய். இப்ப நீங்கள் இருக்கிறீர்கள். இப்ப நல்லா பாருங்க, இங்கிலீஷ தமிழை பொறுத்தவரையிலும் இங்க இருக்கிறீர்கள்னு மீனிங்ல வருது, இங்க இருக்கிறாய்னு மீனிங்ல வருது. நல்லா பாத்துங்க, இருக்கிறாய், இருக்கிறீர்கள் ஒரே வார்த்தை தான் தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை தான், தமிழ்ல ரெண்டு வார்த்தை. இங்க பாருங்க, நீ அப்படின்னு யூ, இந்த யூக்கு நீங்கள்னு ஒரு வேற பொருள். சோ மரியாதை கொடுக்கறது, அதுவும் இல்லாம நிறைய பேர் இருக்கிறது. இது ஒரு ஆள் நீ எதுக்கு 4 பேர் இருந்தாக்க நீங்கள். தமிழ்ல ரொம்ப தெளிவா பண்றாங்க, இங்கிலீஷ்ல அப்படி இல்லை, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் லாங்குவேஜ். ஒரே வார்த்தையை வச்சு மேனேஜ் பண்றோம், ஒரே வார்த்தையை வச்சு இங்கேயும் மேனேஜ் பண்றோம். கிராமர் வேர்டு, இந்த கிராமர் வேர்டு, ப்ரொனவுன். இந்த பாருங்க, இந்த வேர்ப் சப்போர்ட்டிங் ஆர் மெயின் வேர்பா வர்ற இதுலயும் ஒரே வார்த்தையை வச்சு மேனேஜ் பண்றோம். இந்த பாருங்க, இருக்கிறோம்க்கும் 6, இருக்கிறாய்க்கும் 6, இருக்கிறீர்களுக்கும் 6. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வித்தியாசம்? இந்த 3 வார்த்தைக்கும் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க 6ன்னு. ஆனா தமிழ்ல நாம் இருக்கிறோம், நாங்கள், பாருங்க, நீ இருக்கிறாய், நீங்கள் இருக்கிறீர்கள் கொண்டு வந்துடலாம். ஹீக்கு என்ன வரும்? அவன் இருக்கிறான். ஆனால் இங்க என்ன வரும்? அவள் இருக்கிறாள். தமிழ்ல வந்து தெளிவா இருக்கிறான் வந்து இருக்கிறாளா மாறுது. ஆனா ஆங்கிலத்துல ஹீஷிய மட்டும் மாத்திட்டு அவன் அவளை மட்டும் மாத்திட்டு இங்க அப்படியே வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, இதுதான் முக்கியமா. ஹரிணிபிரியா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? தமிழ்ல ஹீஷி அவன் அவள் மாறுற மாதிரியே
இருக்கிறான் இருக்கிறாள் இதுவும் மாறுது தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல மாறல பாத்துங்க. ரெண்டுமே இஸ் தான். அந்த வித்தியாசம் புரியுதுங்களா? அடிப்படை வித்தியாசம். இதனாலதான் yes sir. Yes, sir. தமிழுக்கும் ஆங்கிலமும் ஏன் தமிழ்ல நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல பேசினா கஷ்டம்னா இதான் கஷ்டம். அங்க தெளிவா இருக்குது. அவன் வர்றான்டா அவ வர்றாடான்னு தெளிவா ரெண்டு சைடுமே சப்ஜெக்டையும் சேஞ்ச் பண்ணுவோம், வேர்பையும் சேஞ்ச் பண்ணுவோம். இங்க சப்ஜெக்ட் வேர்பை சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்றோம், வேர்பு அப்படியே இருக்கு. இந்த அடிப்படை வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். மணி இட்டுக்கு என்ன வரும்? Yes. Yes. இப்ப Yes. பாருங்க, 3 வார்த்தை. இருக்கிறானுக்கு இசுதான், இருக்கிறானுக்கு இசுதான், இருக்கிறதுங்கிறதுக்கும் இசுதான். ஆனா அங்க வந்து தமிழ்ல இதுக்கு 3 தனி வார்த்தை, இதுக்கு தனி வார்த்தை. இங்கிலீஷ்ல இதுக்கு மட்டும்தான் தனி வார்த்தை, இதுக்கு ஒரே வார்த்தையா வச்சுட்டாங்க. தே. இப்ப தே Or. அவர்கள் இருக்கிறார்கள். சூப்பர். அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப ஸ்டூடெண்ட் மாணவன் என்னவா இருக்கும் தமிழ்ல? மாணவன் Is. இஸ். தமிழ்ல சொல்லுங்க. இருக்கிறான். மாணவன் இருக்கிறான். இருக்கிறான், அவ்வளவுதான். இப்ப மாணவன்னா ஹீன்னு போட்டு ஆண்பால்ல போட்டீங்கன்னா இந்த இருக்கிறான் தான். இதுவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பெண்பாலா இருக்காங்க, மாணவி மாணவி அது இருக்கிறாள். அப்ப பாருங்க வச்சு எத்தனை வார்த்தை இது பண்றாங்க. தமிழ்ல எல்லாத்துக்கும் தனித்தனி வார்த்தை இருக்கு. அது ரொம்ப பரந்துபட்ட லாங்குவேஜ்ங்கிறது நமக்கு தெரியணும். ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மாணவிகள். சோ இந்த ட்ராக்க மாற்றவே கூடாது. இதுதான் கிராமர் வேர்டு. சில வாட்டி இது மெயின் வேர்பாவும் வரும். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, நான் இது இது வந்து சப்போர்ட்டிங் வேர்பா இருக்கிறப்ப இருக்கிறேன், மெயின் வேர்பா இருக்கிறப்ப செய்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த வார்த்தை ஐ டூ கோ. பாருங்க, டூவை வந்து நீங்க சப்போர்ட்டிங் வேர்பா பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு மீனிங். இதுக்கு என்ன மீனிங்? நான் இருக்கிறேன்னு மீனிங். இந்த ஆமோட மீனிங் வரும் சப்போர்ட்டிங்ல வந்தா. ஆனா மெயின் வேர்ப்ல வந்தாக்க என்ன? நான் செய்கிறேன்னு வருமா? டூனா இல்லைங்களா? கோதை மேம், டூனா செய்யறேன் தானே. மெயின் வேர்ப்ல வந்தாதான் ஐ டூ மை ஹோம்ஒர்க், நான் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்கிறேன்னு. ஆனா இது சப்போர்ட்டிங் வேர்ப்ல இருக்குன்னா அதை பத்தி கொஞ்சம் விளக்கிடுவோம் கொஞ்ச நேரத்துல. சப்போர்ட்டிங் வேர்ப்ல வர்றப்ப நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம், நீ இருக்கிறாய், நீங்கள் இருக்கிறீர்கள், அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது, அவர்கள் இருக்கிறார்கள், மாணவன் இருக்கிறான், மாணவர்கள் இருக்கிறார்கள். இதுவே வந்து மெயின் வேர்பா இருக்குன்னா நான் செய்கிறேன், நாங்கள் செய்கிறோம், நீ செய்கிறாய், நீங்கள் செய்கிறீர்கள், அவன் செய்கிறான், அவள் செய்கிறாள், அது செய்கிறது, அவர்கள் செய்கிறார்கள், மாணவன் செய்கிறான், மாணவர்கள் செய்கிறார்கள். தமிழுக்கு இங்கிலீஷுக்கு எங்க வித்தியாசம் புரியுது பாத்தீங்களா? அடிப்படை கிராமர்ல எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த டூல வச்சு அவங்க 2 பண்ணிடுறாங்க. சப்போர்ட்டிங் வேர்புங்கிறப்போ ஒரு மீனிங் வருது. எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு பாத்தீங்களா? அது தமிழ்ல அப்படி சிக்கல் இல்லை. பளிச்சுன்னு கொடுத்துடுறாங்க, தெளிவா கொடுத்துடுறாங்க. சோ இதுக்கு 2 மீனிங் இருக்கு. டூ வந்து ஒரு ராட்சசமான வார்த்தை, பெரிய வார்த்தை. ஒரு இடத்துல மெயின் வேர்பா இருக்கிறப்ப செய்யற மீனிங்ல வரும். இது சப்போர்ட்டிங் வேர்பு கிராமர் வேர்டா வர்றப்ப இது வந்து இருக்கிறேன்ங்கிற மீனிங்ல வரும். இந்த இடத்துல அதுவும் ஐ வந்தாதான் இருக்கிறேன். வி போட்டீங்கன்னா இருக்கிறோம்னு வந்துடும். யூ போட்டா அதே டூ இருக்கிறாய்னு வரும். யூ வந்து ப்ளூரல்ல போட்டா மல்டி லேயர் லாங்குவேஜ், அடுக்கடுக்கா மாறுது பாத்தீங்களா? ஒவ்வொரு அடுக்குலையும் ஒரு மீனிங் இருக்கு. இதனாலதான் தமிழை ஈக்குவேட் பண்ண முடியாது. இதுல தமிழை நினைச்சிட்டு நீங்க பண்ண முடியாது. ஆனா தமிழுக்கும் ஆங்கிலத்துக்குள்ள வித்தியாசத்தை உணர்றப்போ உங்களுக்கு வந்துடும். நான் வாஸ், நான் இருந்தேன், இருந்தேன். இப்ப அது அப்படியே நாங்கள்னு மாத்தப்ப இருந்தோம்னு போடுவோமா? இருந்தோம். வெரி குட். வேர், இருந்தோம்ங்கிறது வேற. நீ இருந்தாய், வேர். ஒரு செகண்ட் பர்சனா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பர்சனுக்கு ப்ளூரல் தான் வரும். இங்க பாருங்க ஹரிணி, வேர் தான் வரும். யூ வாஸ்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. சோ இருந்தோம், இது பாருங்க, இருந்தோம்க்கு வேறதான், இருந்தாய் அப்படிங்கிறதுக்கு வேறதான். இப்ப பாருங்க, இப்ப யூ, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இருந்தீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. கரெக்டா பாருங்க, இசு வாசு வேற, இதுதான் நம்மள கஷ்டப்படுத்தும். இதுதான், இந்த கஷ்டத்தை தாண்டி போயிட்டாலே உங்களுக்கு வந்து செட் ஆயிடுவீங்க. சோ நீங்கள் இருந்தீர்கள், ஒரே வேற, ஒரே வார்த்தை, சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி
இருந்தோம்னு வரும் சில வாட்டி, இருந்தாய்ன்னு வரும், இருந்தீர்கள்னு சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி மாறி வரும். அவன் he He was was. இருந்தான் He was. he was தமிழ்ல அவன் இருந்தான் அவன் அவன் இருந்தான் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அவள் 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 இருந்தாள் was. was பார்த்தீங்களா, இந்த வாசு மாறவே இல்லை, இசு மாறாத மாதிரி. ஆனா அவன் அவள் தான் மாறுது. ஆனா தமிழ்ல சப்ஜெக்டும் மாறுது, அவன்ல இருந்து அவனு. பெரிய verb. அது சப்போர்ட்டிங்கா இருக்கலாம், மெயினா இருக்கலாம். வாசுங்கிறது இருந்தான் இருந்தாலும் சொல்லி பெரிய மாற்றத்தை கொடுக்குது. இந்த மாற்றம் இல்லை இங்க. அதனாலதான் இந்த பேஸ் டேப்ல எங்கேயுமே நீங்க கேரி பண்ணிட்டே போகணும். இதுல வந்து ட்ராக் மாறக்கூடாது, எங்கேயும் தப்பு பண்ணக்கூடாது. இங்க தப்பு பண்ணலனாலே உங்க பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடும். பேசிக் ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்புறம் லான்ச் பண்ணிடலாம். அது it was It was. தமிழ்ல இருந்தது அது அது இருந்தது இருந்தது பியூட்டிஃபுல். அவர்கள் they were They were were. they were அவர்கள் அவர்கள் இருந்தார்கள் 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான். இங்க பாருங்க, எகைன் வேற 4 இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இருந்தோம்னு யூஸ் பண்ணோம். இருந்தாய், இருந்தீர்கள், இருந்தார்கள். பாத்துக்கீங்க, தமிழ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ளவங்களுக்கு ரொம்ப சூப்பரா புரிஞ்சிடும். தமிழ் தாய்மொழியா கொண்டவங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழை வந்து இந்த சுத்தமா பேசுற எல்லாருக்குமே இது புரியும். இப்ப மாணவன் இருந்தான் was இருந்தான் மாணவன் இருந்தான் மாணவர்கள் இருந்தார்கள் were இருந்தார்கள் were அவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்துச்சு பாருங்க. சோ இருக்கிறேன் இருக்கிறேன் இருந்தேன் இருக்கிறோம் பாருங்க, இருக்கிறோம் இருக்கிறோம் இருந்தோம், இருக்கிறாய் இருக்கிறாய் இருந்தாய். அப்படியே தெளிவா கொண்டு வரணும். இப்ப பாருங்க, டிட் 2 மீனிங். ஒண்ணு வந்து இருந்தேன் அப்படின்னு ஒரு மீனிங், அது வந்து சப்போர்ட்டிங் வெர்பா மாத்துறப்ப. டிட் வந்து மெயின் வெர்பா இருக்கிறப்ப என்ன அர்த்தம்? செய்தேன் செய்தேன், அவ்வளவுதான். இருந்தேன் இருக்க போது செய்தேன் இருக்க போது, அவ்வளவுதான். ரைட். இப்ப ஹரிணிக்கு வந்து ஒரு டெஸ்ட். ஐக்கு டிட் வந்தா வீக் என்ன வரும்? Do. did தான் Did. ஓகே ஹரிணி, யூக்கு என்ன வரும்? You did. ப்ளூரல் யூக்கு என்ன வரும்? You did. now he sheet ஒரு தனி குரூப், என்ன வரும் he sheetக்கு? He does. ஓ did sir எல்லாமே did தான் sir எல்லாத்துக்குமே did தான் வரும். பிரசன்ட் இல்ல, எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, 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 sir. Okay, sir. போல்ட் அடிக்கிறேன், போல்ட் அடிக்கிறேன். இத மாதிரி ட்ராக் மாறிடக்கூடாது, போச்சு. he sheet ஒரே குரூப், என்ன வரும்? He did. She did. எஸ், ரொம்ப முக்கியம். எல்லாரும் இந்த பாயிண்ட்ல வாங்க, They did. பாயிண்ட்ல வாங்க. என்ன சொல்ல வரும் பாருங்க. student did அவன் இருந்தான், அவள் இருந்தாள், அது இருந்தது. அவன் செய்தான், அவள் செய்தாள், அது செய்தது. அவர்கள் செய்தார்கள் இப்ப என்ன செய்தார்கள்ங்கிறப்ப மெயின் வெர்பா வரும். அது அப்படியே சப்போர்ட்டிங் வெர்பா ஆக்ட் பண்ண, டபுள் ஆக்ட் பாருங்க. சப்போர்ட்டிங் வெர்பா ஆக்ட் பண்றப்ப அது இருந்தான்ங்கிற மீனிங்ல வரும். ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயம். they did அவர்கள் செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள். இருந்தார்கள் மாணவன் செய்தான், செய்தான் மாணவர்கள் செய்தார்கள் மாணவன் இருந்தான் மாணவன் இருந்தான், இருந்தான் மாணவர்கள் செய்தார்கள் இருந்தார்கள். அவ்வளவுதான். இருந்தார்கள் இந்த பாயிண்ட் மட்டும் தெளிவா புரிஞ்சுட்டா போகுது. இதுதான் வந்து அந்த 23 வார்த்தை நான் சொன்னது. is, am, is, are, was, were, be, been, being, can, could, may, might, will, would, shall, should, must அப்படிங்கிற இந்த 23 வார்த்தை தான் சப்போர்ட்டிங் வெர்பாவும் ஆக்ட் பண்ணும். அதுவே மெயின் வெர்பாவும் ஆக்ட் பண்ணும். ஆங்கிலத்துக்கே உள்ள ஒரு தனித்தன்மையானது அதுதான். அது நம்ம சிக்கல்ல கொண்டு விடுறதும் அதுதான். ஆனா இந்த 23 வார்த்தையும் தெளிவா கொண்டு வந்துடணும். ஹேவ் ஒண்ணு வந்து ஒரு வார்த்தை ஒரு மீனிங். என்ன ஏகம்பர சார், ஹேவுக்கு ஒரு மீனிங். இருக்கிறேன் இருக்கிறேன் இன்னொரு மீனிங். பெற்றிருக்கிறேன், இருந்தது இருக்கிறது இருக்கிறது. இருக்கிறது இல்ல என்னிடம் இருக்கிறது நான் இருக்கிறேன், நான் வச்சிருக்கேன். இது பாருங்க, நான் ஒரு ஹேவ் வந்து சப்போர்ட்டிங் வர்றப்ப இருக்கிறேன், இதே மீனிங் தான். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருந்தேன், நான் இருந்தேன், நான் இருக்கிறேன், பிரசன்ட். சரிங்களா? இதுவே மெயின் வெர்பா வர்றப்ப வச்சிருக்க, பெற்றிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். ஓகே, அது பார்த்துப்போம். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். டோன்ட் வரி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக், ஒவ்வொரு ட்ராக்கையும் முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல, செவ்வாய்க்கிழமை கிளாஸ்ல இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். இருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். பாருங்க, லுக் அட் திஸ். ஐக்கு இருக்கிறேன்னா வீக், ஐக்கு We have. We have. நாங்கள்
இருக்கிறோம். நாம் இருக்கிறோம். நாம் இருக்கோம். You நீ you இருக்கிறாய். have. You have. You have. You have. நீ இருந்தா நீங்கள் இருக்கிறீர்கள். You have. You You have. have. You You have. have. அவன் இருக்கிறான். He has. He has. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இந்த பிரசன்ட் மட்டும் தான் எப்பயுமே நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்கும். அவள் இருக்கிறாள். She has. She He has. has. அது இருக்கிறது. It has. It has. அவர்கள் They இருக்கிறார்கள். have. They have. 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 வெரி குட் வெரி குட். They மாணவன் have. இருக்கிறான். Has. Student has. Has. பியூட்டிஃபுல். Student has. Have. 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 நான் பெற்றிருக்கிறேன். நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீ பெற்றிருக்கிறாய். நீங்கள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பெற்றிருக்கிறீர்கள். அவன் அவன் பெற்றிருக்கிறான். அவள் பெற்றிருக்கிறான். பெற்றிருக்கான். அவன் அவ்வளவுதான். பெற்றிருக்கிறான். 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 அது பெற்றிருக்கிறது. வெரி குட் வெரி குட். அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மாணவன் பெற்றிருக்கிறான். மாணவன் பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இது இல்லாம ஸ்ட்ரெயிட்டா சப்போர்ட்டிங் வேர்ப்ங்கிறப்ப அது முக்கியமான சப்போர்ட்டிங் வேர்ப்ல இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறாய், இருக்கிறீர்கள், இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. இந்த பாருங்க இந்த டென்ஸ் எப்படி யூஸ் பண்றேன்னு. இருக்கிறோம் பிரசன்ட் வேற எங்கேயுமே போல பாருங்க. இருந்தோம்லாம் சொல்லவே இல்லை பாருங்க. இருக்கிறோம், இருக்கிறான், இருக்கிறார்கள். அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப ஹேடுக்கு தமிழ்ல என்ன அர்த்தங்க? இருந்தது. இருந்தது. ஒரு அர்த்தம் இருந்தது. ஒரு அர்த்தம் சப்போர்ட்டிங் வேர்ப் முக்கியமானது. மெயின் வேர்ப் வர்றப்ப என்ன வருங்க? அது வைத்திருந்தது. பெற்றிருந்தேன். பெற்றிருந்தேன். அவ்வளவுதான். வைத்திருந்தேன். அவ்வளவுதான். ரெண்டு ஒண்ணுதான். வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுட்டா போதும். எகைன் நீங்க இந்த வீடியோ பாக்குறப்பயோ இந்த எக்ஸல் பாக்குறப்பயோ இதை கரெக்டா உள்ள கொண்டு போயிட்டு கரெக்டா உள்ள தமிழ்ங்கிற ஒரு பேராயுதத்தை ஒரு தாய்மொழியை நம்ம யூஸ் பண்றோம். மிகப்பெரிய ஆயுதம் இது தமிழ். ஏன்னா அவ்வளோ பறந்துபட்ட ஒரு லாங்குவேஜ். எல்லா சாத்தியங்களையும் அழகா உள்ளடக்கிடும். ஸோ அதை வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இதை வந்து நீங்க ஆங்கிலம் ஈஸியாக கத்துக்கலாம். ஆங்கிலம் வந்து எவ்வளவு சிக்கலான மொழிங்கிறது தெரியும். ஒரே வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தையை சப்போர்ட்டிங் வேர்பாவும் இலக்கண வார்த்தையா வச்சிருக்காங்க. கான்டென்ட் வேர்டா வச்சிருக்காங்க. கான்டென்ட் வேர்டுங்கிறப்ப ஒரு மீனிங் வருது. இலக்கண வார்த்தைங்கிறப்ப ஒரு மீனிங் வருது. ஸோ இந்த சிக்கல் தமிழ்ல கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா போயிடும். ரொம்ப ஃப்ளூயண்டா போயிடும். நான் இருந்தேன். had. we Had. We had. இப்ப பாருங்க இந்த did past tense போட்டோம். இந்த அடுத்த past tense you Had. Had. you You had. Had. he she He had. He He had. had. She had. She had. Had. It It had. had. They had. Student had. Student had. past tense Had. மாத்திர கூடாது. Had. மணி Had. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? sir. எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. டஸ் கிஸ்ல படாத ஐ வந்து எப்பயுமே டூ தான். அப்ப இந்த ட்ராக்ல ஐ டஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் இருக்கவே இருக்க முடியாது. ரைட். இப்ப ஐ ஆம் தான் பிரசன்ட்ல. ஐ ஈஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஐக்கு அப்புறம் ஆர் வருமா? ஐ ஆர்னா அப்படி ஒரு இங்கிலீஷ் இருக்கவே முடியாது. அதனாலதான் இது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப பாருங்க வில் வந்து இருப்பேன். இருப்பேன். We will. We will. You will. இருப்போம். All will தான் சார். எல்லாமே He will. வெரி நைஸ். They will. They will. Student will. Students will. இதுல ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லாமே ஒன்னா இருந்தாலும் இங்கிலீஷ் தமிழ்ல வந்து எல்லாத்துக்கும் வேற அர்த்தம். இருப்பேன், இருப்போ, இருப்பாய், இருப்பீர்கள், இருப்பீர்கள். இருப்பான், இருப்பான். இருப்பான், இருக்கும். இருக்கும், இருக்கும். இருப்பார்கள், இருப்பார்கள். இருப்பார்கள். இதுல வந்து இருப்பாலும் போட்டுக்கலாம். நீங்க ஸ்டூடெண்ட் வந்து பெண் பால்ல இருக்கப்ப இருப்பாள்கள் போட்டுக்கலாம். இது என்ன பாயிண்ட்னா ஒரு வார்த்தை இங்க 8 வார்த்தை வருது தமிழ்ல. இங்க ஒரே வார்த்தையில அடிக்கிறாங்க. அதுதான் பார்க்கணும். ரைட். இங்க பாருங்க 8 வார்த்தை. ஆனா ஒரே வார்த்தை தான் வந்து இங்கிலீஷ்ல. சோ இந்த வித்தியாசத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ரொம்ப 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 முக்கியம். சோ இங்க இருந்து நம்ம வந்து கிராமர் வேர்டு இருந்து கான்டென்ட் வேர்டுக்கு போறோம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாத்துருவோம். ரைட் வந்து என்னவா மாறும்? ஐக்கு ரைட்னா வீக் என்ன? மணி. We write. We write. You மணி சொல்ல முடியல. You write. Right. You He, write. she வரும். She. Rights. இந்த இடம் அவ்வளவு முக்கியமான இடம். அவ்வளவுதான். இப்ப She பாருங்க writes.
She writes. It writes. It writes. It writes. They They write. 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 Student writes. Writes. Right. Student right. Students write. Right. Write. அவ்வளவுதான். Right. இப்ப பாருங்க, இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த பாருங்க ரைட் டூ. நான் பாத்தீங்க ரைட் டூ, ரைட் டூ. ஆனா ரைட்ஸ் எஸ் சேர்க்கிறப்ப டஸ்ஸா மாறுது. இங்க வந்து டஸ்ஸா மாறுது. இந்த இடம் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர போறோம். இந்த ரைட் இருக்கு இல்லையா, இந்த டூ இருக்கு இல்லையா, இந்த ரைட்டை ரெண்டா உடைச்சாக்கா உள்ள ஒரு டூ இருக்குது. Do plus right. வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த ரைட்டை உடைச்சாக்கா அது உள்ள சப்போர்ட்டிங் வெப் இருக்குது. அந்த சப்போர்ட்டிங் வெப் தான் இங்க போட்டிருக்கோம். ஸோ ரைட்டை இது பண்ண நான் போடுறேன், ப்ரெசன்ட்னு போடுறேன். நல்லா கவனிச்சுங்க. நீங்க டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, வீட்டுல போய் நான் சண்டே ரிவைஸ் பண்ணிட்டுங்க. இதுலதான் பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர், கொஸ்டின் இது எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. ரைட்டை உடைக்கிறப்ப டூ ரைட், ரைட். ஸோ பாருங்க, ஐ கோ, ஐ டூ கோ, ஐ ரைட், ஐ டூ ரைட், ரெண்டும் ஒரே. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் டூ ரைட் நீங்க போட்டீங்க. ஸோ இப்ப இந்த ரைட்டை ரெண்டா உடைக்கிறப்ப இங்கிலீஷ்ல டூ ரைட்னு வரும். ரைட் எங்கெல்லாம் ரைட் இருக்கோ பாருங்க, பக்கத்துல பாருங்க. Do right. Do right. இப்ப ரைட் That's right. இப்போ வந்து Does இது plus right. Does. plus right. Does. ஸோ இது பாருங்க, இது கிராமர் வேர்டு உள்ள ஒளிஞ்சிருக்கு. இது மெயின் வேர்டா இருந்தாலும் இந்த மெயின் வேர்டை உடைக்கிறப்ப உள்ள வந்து சப்போர்ட்டிங் வேர்ப், மெயின் வேர்ப், கிராமர் வார்த்தையும் கான்டென்ட் வார்த்தையும் உள்ள ஒளிஞ்சிருக்கு. அதை தான் வெளில எடுத்தோம். பாருங்க, இந்த டஸ் தான் இது. இந்த டஸ் வெளில எடுக்கிறப்ப இந்த ரைட்டுங்கிற V1 எப்பயுமே கூட இருக்கும். ரைட், இது இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ ரொம்ப அடிப்படையில இதை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா தைரியமா கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம், பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணலாம், நெகட்டிவா பண்ணலாம். ஏன்னா இந்த டூ டஸ் நான் சொன்ன இந்த 23 வார்த்தையை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷா ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த இங்கிலீஷ்ல இந்த 23 வார்த்தை தான் திருப்பி சொல்றேன். ஆமிசார் வாஸ் வேர், ரைட். ஆமிசார் வாஸ் வேர், பி, பீன், பீயிங், கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷல், ஷுட், மஸ்ட். அது எல்லாமே சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கும். இப்ப ஐ டூன்னு சிம்பிளா கட் பண்ணா நான் செய்யறேன்னு ஒரு மீனிங் இருக்கு, மெயின் வெர்ப். இதுவே ஐ டூ ரைட்ல டூ வந்து சப்போர்ட்டிங் வெர்ப் தான், ரைட் தான் மெயின் வெர்ப். ஸோ அப்படி வர்றப்ப இங்க லுக் அட் திஸ், இதை உடைக்கிறப்ப டஸ் ரைட். Does right. Does Does right. right. Do right. Do right. Does right. Does right. That's right. ஸோ ஆங்கிலம் நீங்க வந்து தமிழை வந்து பெரிய அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். லுக் அட் திஸ். ஸோ இந்த டூ ரைட் இதை எப்படி பிரிச்சிருக்கோம்னு பாருங்க. ப்ரெசன்ட்னு போட்டிருக்க பாருங்க, நல்லா பாருங்க, ப்ரெசன்ட்னு போட்டிருக்கேன், ரைட். இப்ப ஒண்ணு பண்ண போறோம். லுக் அட் தட். இதுல வந்து ஒரு பாஸ்ட் கொண்டு வரணும். இதை வச்சு நீங்க என்டையர் டென்ஸை நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். கஷ்டமா அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நான் பாஸ்ட் போட்டு ரோடு போட்டேன். எல்லாத்துக்குமே ரோட்டு தான் சார். எல்லாத்துக்குமே ரோட்டு தான் வரும். ஏன்னாக்கா பாஸ்ட்ங்கிறப்ப லிட்டரலா எல்லாத்துக்கும் ரோடு தான் வரும். இப்ப நம்ம ஒண்ணு பண்ண போறோம். இந்த பாஸ்ட ரெண்டா உடைக்க போறோம். Did wrote. Did right. எங்க தப்பு பண்ணிட்டாங்க கோதை Did right. Sorry, sir. Did right. Plus right. அது அந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. Did right. Did- Sorry, did did the plus vendor- right. Did plus right. இப்ப டிட்ட வெளில எடுத்தீங்கன்னாக்கா ரைட் V1 மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஏன்னா இங்க டூவை வெளில எடுக்கிறப்ப ரைட்ல இருந்து இது இது ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். எது வெளியில எடுத்தாலும் பேஸ் வகுப்பு மட்டும் பாக்கி இருக்கும். எல்லாமே ரோட்டு, Did right தான் சார். எல்லாமே வந்து. Did right. இப்ப பாருங்க, இத மீன் பண்ணுங்க. ஐ டிட், நான் இருக்கிறேன், ஐ டிட் நான் இருந்தேன், நான் செய்தேன். இங்க பாருங்க, நான் எழுதுகிறேன், நான் எழுதுகிறேன், நான் எழுதினேன். எழுதினேன், நான் எழுதினேன். 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 டிட்ட வெளில எடுத்து போட்டீங்கன்னா ஷுவரா எழுதினேன், நான் எழுதுனேன். ஐ டிட் ரைட். அப்படி டிட் யூ ரைட், டிட் யூ ரைட், நீ எழுதுனியா, நீ எழுதுனியா? எஸ் ஐ ரோட்.
இப்ப கேக்குறாங்க டிட் யூ ரைட், நீ எழுதுனியான்னு கேக்குறாங்க. எஸ் ஐ ரோட், நான் எழுதினேன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொன்னு, உண்மையிலேயே எழுதுனியா? ஐ டிட் ரைட், கட்டாயம் நான் தான் எழுதினேன். அந்த டிட்ட வெளில எடுத்து போறப்ப பவர் கிடைக்கும். ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. டூ ஹெல்ப் மீன்னு சொன்னா, ஐயோ எனக்கு ரொம்ப உங்க உதவி தேவைப்படுது, கைவிட்டுறாதீங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு. அந்த டூவை வெளில எடுத்து பக்கத்துல வைக்கிறப்ப அந்த பவர் வந்துடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசணும்னு அப்படிதான். ரைட்? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ரைட்? Yes, sir. டிட் ரைட், இந்த இதை வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நான் எழுதினேன். இங்க ரோட்ல நீங்க பார்த்துட்டு திருப்பி இந்த 8 மீனிங் வருது, இதை பார்த்துட்டீங்க. இப்போ ஒண்ணு பண்ண போறேன். எப்பயும் பாத்தீங்க இந்த ப்ரொனவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் தான் ப்ரொனவுனா வருது. அதை நீங்க செட் பண்ணிட்டாலே போதும். நான் வந்து ஆம் ரைட்டிங், இது முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஐக்கு ஆம் ரைட்டிங் வந்தா ஹரணி வீக் என்ன வரும்? We are writing. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. We are. We are writing. We are writing. இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்லை, நான் எதுவும் பெருசா எதுவும் பண்ணல. இங்க பாருங்க, முன்னாடியே பண்ணதுதான். லுக் அட் திஸ் ஹியர். இந்த ஐக்கு ஆம் வர்றப்ப வீக் ஆர் வருது. அதுக்கப்புறம் உள்ள மெயின் வெர்ப டச்சே பண்ணக்கூடாது. நீங்க அப்படியே போகணும். அவ்வளவுதான். சோ இதுக்கு பிரசன்ட்டுக்கு பதிலு என்ன எழுதணும்? பிரசன்ட்டோட சேர்த்து என்ன எழுதணும்? Continuous. கண்டினியூஸ். அவ்வளவுதான். இதுல நீங்க வந்து இந்த கிராமரை நீங்க ஃபுல்லா கொண்டு வந்துட்டீங்கன்னா, இது 12 இருக்க போகுது. கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சது, இங்கிலீஷா முடிஞ்சது. ஆனா கொஞ்சம் ஒர்க் பண்ணும், ரிவைஸ் பண்ணும். இப்ப பாருங்க, யூக்கு என்ன வரும்? You are. ரைட்டிங். Are writing. ரெண்டு ப்ளூரலும் ஒண்ணுதான். எப்பயுமே சிங்குலர் ப்ளூரல். ஹீ ஷீட் ஒரே குரூப் என்ன வரும்? இஸ் ரைட்டிங். He is writing. பாருங்க, மெயின் வெர்ப டச்சே பண்ணல, சப்போர்ட்டிங் வெர்ப மட்டும் டச் பண்றோம். மெயின் She is வெர்ப writing. டச்சே பண்ணல. She is writing. ஷீட் வந்து They ஒரே are writing. They Yeah. are They are writing. writing. Student is Beautiful. writing. Student is writing. இஸ் ரைட்டிங். Yes. Students Are writing. Students are writing. are writing. பியூட்டிஃபுல். இப்ப ஏன் பிரசாத் இதுக்கு தமிழ்ல சொல்ல போறாரு? எழுதி கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த பாருங்க, நல்லா பாருங்க, ரைட்டிங் தொக்கி நிக்குது பாருங்க. எழுதி கொண்டு இருக்கிறேன், எழுதி கொண்டு இருக்கிறேன். அப்படியே தமிழ்ல முன்னாடி வர்றது இங்கிலீஷ்ல பின்னாடி வரும், இங்கிலீஷ்ல முன்னாடி வர்றது தமிழ்ல பின்னாடி வரும். எழுதி கொண்டு இருக்கிறேன். இங்க எழுதி கொண்டு இருக்கிறோம். எழுதி கொண்டு இருக்கிறோம். பாத்துக்கீங்க, எழுதி கொண்டு இது மாறல பாருங்க, ஒரே மீனிங்ல வருது பாருங்க. இங்க எழுதி கொண்டு எழுதிக் கொண்டு இருக்கிறார். இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். நெக்ஸ்ட் தான் சார். இருக்கிறீர்கள். இங்க எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். வெரி குட். இங்க எழுதி கொண்டு இருக்கிறான். அவ்வளவுதான். இங்க எழுதி கொண்டு இருக்கிறார். அவன் எழுதி கொண்டிருக்கிறான். எழுதி கொண்டிருக்கிறாள். அவ்வளவுதான். சூப்பரா வந்துச்சு பாருங்க. அடுத்தது அது எழுதி எழுதி கொண்டு இருக்கிறது. 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 அவர்கள் இங்க. எழுதி கொண்டிருக்கிறார்கள். எழுதி கொண்டு இருக்கிறார்கள். இருக்கிறார்கள். வெரி குட். இங்க எழுதி கொண்டு இருக்கிறான். ஆர் இருக்கிறார். சூப்பர். இவ்வளவுதான் வேணும். அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சாச்சு பாருங்க. இது பாருங்க, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சாச்சு. இந்த ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஆறு வந்து எந்த இடத்துல இருக்கோ என் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறும். தமிழ்ல எழுதி கொண்டுன்னு படிச்சுன்னு சொல்ற நீங்க, இருக்கிறான் எழுதி கொண்டு இருக்கிறான்னு சப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி இங்கேயும் தெளிவா சேஞ்ச் பண்றீங்க, அங்க வார்த்தையை அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். சோ இந்த பிரசன்ட்டை மட்டும் இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல பாஸ்ட் ஃபியூச்சரை பார்த்து கனெக்ட் பண்ண போறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இது. என்னன்னா, பிரசன்ட் நீங்க தரவு பண்ணுங்க. பாஸ்ட் ஃபியூச்சர்ல ரொம்ப ஈஸி. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பெருசா சேஞ்ச். பாஸ்ட்ல ஒரு இடம் 2 இடம் தான் சேஞ்ச் ஆகும். ஃபியூச்சர்ல அது கூட சேஞ்ச் ஆகாது. இப்ப பாருங்க, நான் பிரசன்ட்ல போடுறேன். லுக் அட் தட் ஹியர். பிரசன்ட் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம், அதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும். இப்ப நம்ம போட்டோம், ஹேவ் நம்ம போட்டோம், ரைட்? நம்ம ஹேவ் போட்டோம். ஸோ இந்த பிரசன்ட்ல ஹேவ் போட்டுட்டு நல்லா பாத்துக்கோங்க, இருக்கிறேங்கிற மீனிங்ல நம்ம சப்போர்ட்டிங் வெர்ப்ல பார்க்க போறோம். இங்க பாருங்க, ரிட்டர்ன். இருக்கிறது. ரிட்டர்ன். ரிட்டர்ன். ரிட்டர்னுக்கு ஒரே மீனிங் தான். என்ன மீனிங் தமிழ்ல? தமிழ்ல ரிட்டர்னுக்கு என்ன மீனிங்? எழுதி 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 இல்ல, எழுதி எழுதி
எழுதி படிங்க. எழுதி இங்க எழுதி. பாருங்க ரைட்டிங் வந்து எழுதி கொண்டு தொக்கி நிக்குதா எழுதி. பாருங்க. Yes. Yes, sir. இது வந்து முடிவற்றதா இருக்க முடிவற்ற வினை பாருங்க. எழுதி கொண்டு இங்க எழுதி 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 இருக்கிறேன். இருக்கிறேன் நமக்கு தெரியும் இருக்கிறேன். இப்ப வீக் என்ன வரும்? have We have have written. written We have written. எழுதி ஓ, எழுதி You have இருக்கிறோம். written. You have written. எழுதி இருக்கிறாய் நீங்கள் You, எழுதி you have இருக்கிறீர்கள் written. have written எழுதி இருக்கிறீர்கள். has அவன் written sir. Has. அடுத்து has He written has Has written. He எழுதியிருக்கிறான். has written. எழுதி Very good. இருக்கிறான் அவள் He has written. Has written. He has அவள் written. எழுதிய அவள் எழுதியிருக்கிறது நல்லா பாத்துக்கங்க. இந்த இடத்துல தமிழை நீங்க எவ்வளவு கூர்மையா யூஸ் அது பண்ணணும். எழுதி இருக்கிறது. அது எழுதியிருக்கிறது. எழுதி இருக்கிறது. Very எழுதியிருக்கிறது. nice. It has written. They have written. They அவர்கள் have written. எழுதியிருக்கிறார்கள். வந்துருச்சா? ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன். மாணவன் They has எழுதியிருக்கிறான். written. எழுதி No, இருக்கிறான். no, not they. Student has written. Student have written. Students Okay. have written. இப்ப கொண்டு வந்துடலாமா? இப்ப எழுதி இருக்கிறேன், எழுதி இருக்கிறோம், எழுதி இருக்கிறாய், எழுதி இருக்கிறீர்கள், எழுதி இருக்கிறான், எழுதி இருக்கிறாள், எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறார்கள், எழுதி இருக்கிறான், எழுதி இருக்கிறார்கள். இப்ப பாருங்க எழுதிதான் இது. ரிட்டர்னா எழுதி 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 எழுதி, ரைட்டிங்னா எழுதி கொண்டு எழுதி கொண்டு எழுதி கொண்டு, ரைட்னா அதுக்கு ஏத்த மாதிரி எழுதுகிறேன் எழுதுகிறோம்னு வரும். ரோட்னா அதுக்கு சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி எழுதினேன் எழுதினோம் எழுதினாயின்னு வரும். இப்ப நம்ம ஒண்ணு கொண்டு போவோம். ரைட்டுங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில சமயம் அது ரோட்டா பயன்படுது. நம்ம பார்த்துட்டோம். ரோட்டா பயன்படுது நம்ம பார்த்தோம். Right road. சில வாட்டி ரிட்டர்னா பயன்படுது, அதையும் பார்த்தோம். சில சமயம் ரைட்டிங்கா பயன்படுது, அதையும் பார்த்தோம். சில சமயம் ரைட்ஸா பயன்படுது, அதையும் பார்த்தோம். ஒரு சிம்பிளா ஒரு ½ டயத்துக்குள்ள அது பார்த்தோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் நம்பர் 1 ஆங்கிலத்துல வேர்பை நீங்க தரவு பண்ணீங்கன்னா இங்கிலீஷே தரவு பண்ணிடலாம். வேர்ப்ல தான் எல்லாமே இருக்குது. மைய கருவே இங்கதான் இருக்குது. verb. The verb 1, verb 2, verb 3 இங்கிலீஷ் சொல்ல நீங்க 1, 2, 3 போட்டுங்க. verb 4, verb 5. இந்த 5 எங்க பயன்படுத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே முடிஞ்சது. மெயின் verb சப்போர்ட் பாருங்க. இதை வந்து ரைட்டா ரெண்டா உடைச்சா என்ன வரும்? Do Do right. ரைட். is right. பாருங்க ரோட்டை ரெண்டா உடைச்சா It Did is right. Did right. இதுதான் முற்று பெறாத வினைன்னு சொல்லும். முற்று பெறாத வினையை உடைக்க முடியாது. ஒரு கலர் அடிச்சிருவோமா? முற்று பெறாத வினை ரைட். இதை வந்து உடைக்க முடியாது. ஆல் ரைட். ரைட்ஸ் ரெண்டா உடைச்சா That's Be right. Did just right. ஏன்னா இப்ப போய் இது ஏன் உடைக்க முடியாதுன்னு புரியுதுங்களா? பாருங்க எழுதினேன்னு முற்று பெற்றுடுச்சு, எழுதுகிறேன் முற்று பெற்றுடுச்சு, எழுதி முற்று பெறல பாத்தீங்களா? முற்று பெறல பாத்தீங்களா? ரைட்டிங் Yes. எழுதி கொண்டு முற்று பெறல பாருங்க, அப்படியே நிக்கிது பாருங்க. எழுதி அதனாலதான் அதை உடைக்க முடியாது. ஏன் உடைக்க முடியாது? எப்படி 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 இதை வந்து முழுமையாக்குவீங்க? இங்க பாருங்க இதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள இல்ல. என்ன பண்ணுவீங்க? Have written. Have written. ஹேஸ் போடலாம். இங்க Have or has. Have இங்க? been. Has இல்ல been. இல்ல 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 அது இல்லாம ஆம் போடலாம், ஈஸ் போடலாம், பாஸ் போடலாம், வேர் போடலாம். அது சேர்ந்தாதான் முழுமையடையும். Okay. முற்று பெறாத அது D3 D4 எழுதி. இதுல ஒரே ஒரு இது என்னன்னா ஒரே மீனிங் தான். இது மாதிரி 8 பாருங்க. ரோட்டுக்கு 8 மீனிங் இருக்கு, ரைட்டுக்கு 5 மீனிங் இருக்கு, ரைட்ஸுக்கு 3 மீனிங் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாம இது வந்து முற்று பெறாம இருக்கிறதுனால அந்த மைய கருவை மட்டும் எடுத்து ஒரே மீனிங் தான் எழுதி கொண்டு. புரிஞ்சுதுங்களா? இது புரியுதுங்களா? இதுதான் வச்சு நீங்க எல்லாத்துக்கும் எல்லா வகுப்புக்கும் நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம இதை எப்படி முடிக்க போறோம்னா பிரசன்ட். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? Perfect. 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 அவ்வளவுதான். அவ்வளவுதான் வேணும் எனக்கு. இப்ப இதை பார்த்துக்குவோம். ஒரு வாட்டி குயிக்கா ரிவைஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரெசன்ட்ல எல்லா பேஸ் வேர்பையும் பார்த்துட்டு திடீர்னு ரைட்னு ஒரு வேர்ப் எடுத்தோம், அதை ரெண்டா உடைச்சோம். அதுக்கு பாஸ்ட்டுக்கு போனோம், அந்த பாஸ்ட்டை ரெண்டா உடைச்சோம். அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு போனோம்,
அது இப்ப பாருங்க, இந்த ரைட்டிங்னு முற்று பெறாத வினையில ஆம்ங்கிற சப்போர்ட்டிங் வெர்பை சேர்த்து முற்று பெற வச்சுட்டோம். இந்த சப்போர்ட்டிங் வெர்பு இதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு, இதுல வெளியில இருக்கு. சப்போர்ட்டிங் வெர்பு ரைட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, ரோட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, ரைட்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ரைட். ஆனால் இங்க வந்து வெளியில இருக்கு, இங்கேயும் வெளியில இருக்கு. மணி, இது புரியுதுங்களா? எஸ், இந்த இடம் தான் புரிஞ்சுக்கணும். இந்த பேஸ் பண்ணி நீங்க என்ன வேணாலும் கலக்கலாம். டென்ஸை உடச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அவர் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், என்ன வேணாலும், எந்த கிராமர்ல எது வேணாலும் நீங்க பார்க்கலாம். ரைட். நான் பிரசன்ட் போடுறேன். இந்த பிரசன்ட்ல லுக் அட் திஸ் ஹியர். ஹாவ் போடுறேன், ஐ ஹாவ், அப்புறம் பீன் போடுறேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஐ ஹாவ் பீன் ரைட்டிங். Writing. பாருங்க, நான், நீங்க இது எழுதி கொண்டு உங்களுக்கு தெரியும், எழுதிக் கொண்டே இருக்கிறேன். பீன் தான் இழுக்கும். இந்த பீன் தான் இழுக்கிறது. எழுதிக் கொண்டே இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. வந்துருச்சா? இந்த பீனோட அர்த்தம் புரியுதா? அது கரெக்டா விஷுவலைஸ் பண்ண முடியுதா? ரொம்ப நேரம் எழுதிக்கிட்டு இருக்கிறது. ரைட். ஆம் ரைட்டிங்னா எழுதி கொண்டு இருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். என்ன தமிழ்ல பாருங்க, அற்புதமா அந்த ஒரு லெட்டர் மட்டும் மாத்துறாங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க, இது என்னவா இருக்கும்? எழுதி கொண்டே இருக்கிறோம். பாத்தீங்களா? இப்ப பாருங்க, எழுதி கொண்டே இருக்கிறோம். ஏத்த மாதிரி தமிழ் மாறுது பாருங்க. நான் எழுதி கொண்டே இருக்கிறாய். போடலாமா? நீ எழுதி கொண்டே, நீங்கள் எழுதி கொண்டே இருக்கிறீர்கள். நீ எழுதி கொண்டே இருக்கிறாய். தமிழ Has been written, sir. Writing. அவன் எழுதி கொண்டிருக்கிறான். அவன் எழுதி கொண்டே இருக்கிறான். அந்த ஒரு லெட்டர்ல தான் மாறும். அதான் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் அங்கதான் வேணும். அவன் எழுதி கொண்டே இருக்கிறான். மூணு ஈஸியா கீஷிக்கு உள்ள போலாம். அது எழுதி கொண்டே இருக்கிறது. அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவன் எழுதி கொண்டே இருக்கிறான். Has been writing. Have been writing. அவ்வளவுதான். நீங்க இப்ப ஹாவ் பத்தி மீனிங் என்னன்னு புரியுது, கிராமர் வேர்டு. பீன்னா என்னன்னு புரியுது, டிட்னா என்னன்னு புரியுது, டூனா என்னன்னு புரியுது, டஸ்னா என்னன்னு புரியுது. நிறைய விஷயம் இன்னைக்கு உள்ள போயிருக்கு. ஆர்னா என்னன்னு புரியுது, ஆம்னா என்னன்னு. இது எல்லாமே இந்த 23 வார்த்தைகள்ல கிட்டத்தட்ட 8-9 வார்த்தை இன்னைக்கு கவர் பண்ணிட்டோம். இதுல வந்து சிம்பிள் பாஸ்ட் கூட நம்ம பண்ணியிருக்கோம். பட் இதை ரிவைஸ் பண்ணுவோம் பிஃபோர் வி கோ ஃபர்தர். இந்த அந்த ஐவி யூ யூ ஹி ஷி இது தே, இந்த ஆர்டர் படி போட்டதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு தமிழ்ல சொல்லுவோம் கிராமர்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஐவி, யூ யூ செகண்ட் பர்சன், ஹி ஷி இட் தேர்ட் பர்சன் சிங்குலர், தே ப்ளூரல். ஹி ஷீட் தே தான் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல். ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. ஸோ ஸ்டூடெண்ட்ங்கிறது ஹி தான் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது தே தான் தேர்ட் பர்சன் ப்ளூரல். அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அந்த ஆர்டர்ல போட்டிருக்கோம். இந்த ஆர்டர் முக்கியம். அப்புறம் எல்லா கிராமர் வரையும் இந்த டேபுலேட் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்ட் மாற மாற எப்படியெல்லாம் இது மாறுது இல்லை மாறாம இருக்குதுங்கிறத பார்த்தோம். அப்படி பாக்குறப்ப ப்ரெசன்ட் தான் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா ப்ரெசன்ட்ல எல்லாமே சேம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இங்க பாருங்க, ப்ரெசன்ட்ல இந்த ஒரு மாற்றம் இருக்கு, போல்ட் அடிக்கிறேன். அதே மாதிரி ப்ரெசன்ட்ல இங்க ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க. இங்க ஆர்ஆர்னு இருக்குது, டோட்டலா எல்லாமே மாறுது பாருங்க. ஸோ அந்த ப்ரெசன்ட்டை நீங்க கையகப்படுத்திட்டீங்கன்னா பாஸ்ட் ஃபியூச்சர் ஈஸி. இந்த ஃபியூச்சரை பொறுத்த வரையிலும் லுக் அட் தட், 2 தான் மாறுது. இங்க 3க்கு மேல இருக்குது, இங்க 2 தான் இருக்குது. அதுவும் சில இடத்துலதான் அப்படி இருக்குது. லுக் அட் தட். ஸோ இந்த சேஞ்சை நீங்க வந்து சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுங்கிறத பார்க்கணும். ஆங்கிலமும் தமிழும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசப்படுறதுங்க தான். ரைட். அது மாதிரி நிறைய பாஸ்ட் டென்ஸுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த வாசகம் தவிர எந்த ஒரு பாஸ்ட் டென்ஸ் நீங்க ரோட் மாரி எந்த ஒரு மெயின் வெர்ப் எடுத்தாலும் மாறவே போறது இல்லை. ரைட். லுக் அட் தட். இது மெயின் வெர்பாவும் ஆக்ட் பண்ணும், சப்போர்ட்டிங் வெர்பாவும் ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி இங்க ப்ரெசன்ட்ல லுக் அட் திஸ், இந்த ஒரு இடம் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்குது.
ரைட். அப்புறம் ஹேடுன்னு வர்றப்ப எதுவுமே வித்தியாசம் இல்லை, ஃபியூச்சர்ல ஒரு வித்தியாசமும் இல்லை. ரைட். அதே தான் இது அப்படியே இங்க சப்போர்ட்டிங் வெர்புக்கு பண்ணதை மெயின் வெர்புக்கு பண்றோம், அவ்வளவுதான். இந்த மெயின் வெர்பு சப்போர்ட்டிங் வெர்பா உடைக்கிறோம், ரெண்டா உடைக்கிறோம், அது வந்துருச்சு. எகெயின் இந்த ப்ராப்ளம் வந்து இங்க மட்டும்தான் இருக்குது. இந்த சேஞ்சை நீங்க ரெகனைஸ் பண்ணி இல்ல உள்வாங்கிட்டீங்கன்னா போதும். திஸ் இஸ் வாட் இட் இஸ். ரோட் டிட். இப்ப பாருங்க அதே ஆம தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்க வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணிட்டாக்க வந்துடும். ரைட். நீங்க எதுவும் ரிவைஸ் பண்ணாம அடுத்த கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். அது வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அது அதை வந்து படிக்கல. இப்ப பாருங்க இதை அப்படியே நான் வந்து சம்மரைஸ் பண்றேன், அப்படியே சம்மரைஸ் பண்றேன். அப்படியே சம்மரைஸ் பண்றேன். Look at that. நல்லா பாத்துக்குங்க. இப்படி இருக்கு. இப்ப ஒரு விஷயம் பண்ண போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது அப்படியே ஒரு விஷயம் பண்ண போறேன். இந்த 12 தான் நம்ம கவர் பண்றோம் அடுத்த கிளாஸ்ல. இதுல சில விஷயம் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, look at that. I write. நம்பர் 2, I am writing. I am writing. இப்ப நம்ம அங்க பார்த்ததுதான், அதுதான் நான் இப்ப மேட்ரிக்ஸ்ல போட போறேன். I am writing. நம்பர் 3, I have written. very good. I Number have 4, been I have been writing. I have been writing. very good. ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. அடுத்தடுத்த கிளாஸ்ல ரொம்ப ஈஸியா நம்ம கொண்டு வருவோம். இப்ப பாருங்க, இந்த நாளையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு. 1 2 3 4. I write. I am writing. I have written. I have been writing. நான் எழுதுகிறேன். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எழுதிக் கொண்டிருக்கிறேன். எழுதிக் கொண்டிருக்கிறேன். நான் எழுதி இருக்கிறேன். எழுதியிருக்கிறேன். வெரி குட். நான் எழுதி I have கொண்டே கொண்டே இருக்கிறேன். இருக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப இதையும் நம்ம பார்த்தோம். நம்பர் 5 பார்த்தோம். நான் எழுதினேன். I I அவ்வளவுதான். wrote. I wrote. I wrote. I was. இப்ப இப்ப வந்து நீங்க ஈஸியா பண்ணலாம். இதுதான் I was. I was writing. Wrote. I was writing. Writing. பாருங்க, நான் வித்தியாசத்தை பாருங்க. I was writing. இது அந்த ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு பார்த்துருவோம். பாருங்க, look at this. இந்த இடம் I write, I wrote இருக்கு, I am writing இருக்கு. Look at this. இது எல்லாமே present. இது எல்லாமே past. Past tense. இது நம்ம பார்க்க போறது இது எல்லாமே ஃபியூச்சர் இருக்கு. Future. இந்த மேட்ரிக்ஸ் எப்படி டெவலப் பண்ற பாருங்க. I write ன்னு சொல்றோம். இது 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 என்ன சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன். I am writing. பிரசன்ட் இங்க என்ன பண்ணிருக்கீங்க? Present continuous. Continue. இதுதான் இங்க பிரசன்ட். இங்க என்ன வரும்? Perfect. 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 Perfect tense. இங்க வந்து பிரசன்ட் இருக்குங்க. Perfect continuous. Present continuous. Perfect. வெரி நைஸ், வெரி நைஸ். வெரி நைஸ். இப்ப இத போல்ட் பண்றேன். சோ இப்ப இங்க என்ன வரும்? Simple. Simple present tense. வெரி குட், வெரி குட். இதை மட்டும் இப்ப நம்ம குயிக்கா பாத்துருவோம். சிம்பிள் கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுல வந்து நிறைய போக ஆட் பண்ண போறோம். ஸோ ஐ ரோட் வந்தது, ஐ வாஸ் ரைட்டிங் வந்தது. ரொம்ப ஈஸி. ஐ ஹாவ் ரிட்டன். என்ன I had written, I sir. had written. நமக்கு தெரியும். ஹாவ் ஹேட் மாறும்னு தெரியும். I had been written. Had Writing. been. Had been writing. Been writing. ரைட்டிங் ரிட்டர்ன் போட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் மீனிங். Had been, sir. Had been. I had been writing. Very good.
இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபியூச்சர் எப்பயுமே ஈஸி. நீங்க பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட் வந்த மாதிரி பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சர் வாங்க. I will will I write. will write. ஐ வில் ரைட். I will be I writing. I I will will be be writing. எப்படி I நீங்க will be பண்ணணும்னா, writing. I will be writing. இந்த வில்ல வச்சுட்டு வில்லுக்கு அப்புறம் உங்களுக்கு பி தான் வரும். ஈஸ் வாஸ்ல பிங்கிற பேஸ் வேர்ப் வரும். அந்த மெயின் வேர்பை அப்படியே டச் பண்ண, அப்படியே அது டச்சே பண்ணாம அப்படியே கொடுங்க. அடுத்தது I will have written. இங்க பிரசன்ட் பாருங்க. ஐ ஹாவ் ரிட்டனுக்கு I ஜஸ்ட் will have. வில்லு I மட்டும் will have written. I will have been writing. I will have been written. ரிட்டர்ன்லாம் வராது. Writing. Writing. வந்து பாசிவேஷன் போய் I will have been writing. Writing. Have been. I will have been. நான் இப்ப பாருங்க, இதுல ஒரே ஒரு இதுதான் தமிழ்ல நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இருக்கும். நான் எழுதுகிறேன். இங்க என்னங்க? எழுதினேன். நான் எழுதினேன். இங்க எழுதுவேன். 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 முடிச்சு போச்சா? எழுதுவேன். இங்க நமக்கு தெரியும். இங்க நான் எழுதிக் எழுதி கொண்டிருக்கிறேன். கொண்டிருக்கிறேன். நான் இங்க எழுதிக் கொண்டு இருந்தேன். பியூட்டிஃபுல். இங்க எழுதிக் கொண்டு எழுதி இருப்பேன். கொண்டிருப்பேன். அவ்வளவுதான். பாருங்க, நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். நான் எழுதி கொண்டு இருந்தேன். நல்லா பாருங்க, நான் எழுதி கொண்டு இருப்பேன். வா, இருப்பேன். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க தமிழ் இங்கிலீஷுங்க. பெர்ஃபெக்ட். நான் நான் எழுதி இருக்கிறேன். எழுதியிருக்கிறேன். நான் எழுதி இருந்தேன். எழுதியிருந்தேன். நான் எழுதி எழுதியிருப்பேன். இருப்பேன். அவ்வளவுதான். நான் எழுதி இருப்பேன். அவ்வளவுதான். இங்க நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். எழுதிக் கொண்டே இருக்கிறேன். நான் எழுதிக் எழுதிக் கொண்டே கொண்டே இருந்தேன். இருந்தேன். எழுதி கொண்டே எழுதிக் இருப்பேன். கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான் உங்களுக்கு வேணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமர் எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். நல்லா பாருங்க. வாட் ஐ எம் கோயிங் டு டு ஹியர். இப்ப பாருங்க, ரைட் ரெண்டா உடைங்க. I do write. Do I right. do. அப்படியே I do வச்சுங்க. right. அப்படியே வச்சுங்க. ரோட். I did write. I did right. வெரி குட். அதுதான் நான் பண்ண போறேன். கவனிங்க. இங்க என்ன சொல்ல போறேங்கிறது மட்டும் கவனிங்க. இங்க ஆல்ரெடி வில் வெளில இருக்கா? சப்போர்ட்டிங் ஆமா, வெளில இருக்கா? அது உடைக்க வேண்டியது அப்படியே வந்துச்சா? பாருங்க, ஐ டூ ரைட், ஐ டிட் ரைட், ஐ வில் ரைட். I will write. நான் எழுதுகிறேன், நான் எழுதினேன், நான் எழுதுவேன். ஒரே மீனிங் தான். ஸ்ட்ராங்கா சொல்றோம். டூ வெளில எடுத்துட்டு ரைட். ஐ டூ ரைட். நல்லா பாருங்க. ஐ டூ ரைட், ஐ டிட் ரைட், ஐ வில் ரைட். இங்க ஆல்ரெடி வெளில இருக்கா? சப்போர்ட்டிங் வெளில இருக்கா? உடைக்க வேண்டாமா? Yes, sir. இங்க எல்லாமே I will இருக்குதா? பாருங்க. இந்த V3 V4 I have written. எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கா? உடைக்க வேண்டாமா? இப்ப Yes, ரைட் வந்து என்ன ஃபார்முங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்மா? ஆமா சார். ரைட்டிங் வந்து எத்தனாவது ஃபார்ம்? செகண்ட் ஃபார்ம். ஓ ஓ ஓ ஓ Fourth. ஃபோர்த். Fourth. ரிட்டர்ன் வந்து எத்தனாவது ஃபார்ம் வெர்ப்ல? Second. Third. Third also. Third. I have been writing வந்து ரைட்டிங். Fourth. Fourth. I did writeல ரைட் எந்த ஃபார்ம்? First. First. வெரி குட். வாஸ் ரைட்டிங்ல என்ன ஃபார்ம்? Fourth. Third. Third. Fourth. Writing. இங்க Fourth. ரைட்டிங் ஃபோர்த் சார். இப்ப இது ஒரே ஒரு விஷயம் புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்ம் தான் யூஸ் பண்றோம். பாத்தீங்களா? வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் ஒரே ஃபார்மா யூஸ் பண்ற பாத்தீங்களா? 1434 1434. இங்கேயும் பாத்துடலாமா? வில் ரைட்ல ரைட் என்ன ஃபார்ம்? First. ஃபர்ஸ்ட். First. வெரி நைஸ். ரைட்டிங் ஃபோர்த். Fourth. Fourth. Third. தேர்ட். Third. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ரைட்டிங் Fourth. ஃபோர்த். அது மாறவே இல்லை பாத்தீங்களா? நம்ம சப்போர்ட்டிங் வெர்ப் வெளில எடுத்தோன்னு மெயின் வெர்ப் அப்படியே ஸ்டாண்டர்டா வச்சு பாருங்க. ஸோ நிறைய விஷயம் நீங்க கத்துருக்கோம். ஆனா இது எல்லாமே மைண்டுக்குள்ள போய் செட்டில் ஆனா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ரைட். ஸோ V1 ரைட். அகெயின் நான் எழுதுறேன். V2 ரோட்.
B3 written. B4 writing. Writing. B5 writes. I write. Rights. என்னன்னா எந்த நீங்க verb கத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷை கத்துக்கலாம். verb அடிச்சு உடைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் இங்கிலீஷ் முடிஞ்சது. ஏன்னா இதுல ஃபுல் டென்ஸ் சென்டென்ஸ் எல்லாம் போடுறோம். இந்த 5ல இருந்து எடுக்கிறோம். ரைட், 5ல இருந்து எடுக்கிறோம். இந்த 5வது இன்னும் எடுக்கல, அதை அடுத்த கிளாஸ்ல எடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த வேர்புங்கிற விஷயம் ஒரு வார்த்தை இல்ல, 5 வார்த்தை, 5 சிங்கிள் வேர்டு. அந்த 5 வார்த்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் சப்போர்ட்டிங் வேர்பை வச்சோ வைக்காமலோ ஒரு வாக்கியம் அமைக்க பயன்படுது. அப்ப வேர்பை நீங்க கொண்டு வரணும். லுக் அட் திஸ். இந்த இது போற ஈட்னு சொல்றேன், டெய்லி பண்ற விஷயம் இது. Eat. Eight. மூணாவது பொசிஷன் என்னவா இருக்கும்? eaten, 4வது பொசிஷன் என்னவா இருக்கும்? Eating. வெரி குட். 5வது பொசிஷன்ல Eats. Eats. eats, ஸோ டெய்லி நம்ம யூஸ் பண்ற செய்யற விஷயம், பேசுற விஷயத்த இந்த 5 ஃபார்ம்ல கொண்டு வந்துடணும். வேர்பை மட்டும் எடுத்து கொண்டு வந்துட்டா பேசிக் கிராமர் அட்டாச் பண்ணி நீங்க பண்ணிடலாம். ஒண்ணும் இல்ல, இது ஒரு கஷ்டமான வார்த்தை தான். இத படிங்க. read, Red. read, read side, இது read, Read. Red. red, Read. READ. READ தான் சார், இதோட இது என்ன red, Written. ஸ்பெல்லிங்? READ, இப்ப பாருங்க தமிழ் படுத்துறப்ப இத பாருங்க. இது Reading. reading, Reading. எக்ஸலன்ட். இது reads, Reads. now இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஏகபிரசாருக்கு ஒரு டெஸ்ட். நான் வைக்க, நானுக்கு இதுக்கு தமிழ் என்ன? நான் எழுதுகிறேன், நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன், இங்க என்னங்க? நான் நான் படித்தேன். படித்தேன், படித்தேன். இங்க என்னங்க? படிப்பேன். நான் படித்து, No, no, no. இன்னொரு வாட்டி. படித்து, படி- இது முற்று பெறாத வினை. முற்று அதான் பெறாத சார், படித்து, படித்து. 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 இது இங்க படித்துக் கொண்டு, படித்துக் கொண்டு. இங்க. படி படிக்கிறான். படிக்கிறான். படிக்கிறான், படிக்கிறான், படிக்கிறது. படிக்கிறான், படிக்கிறானா இருக்கலாம், படிக்கிறாளா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம். இங்க பாத்தீங்களா? எஸ் சார், இங்க மட்டும் 5 மீனிங் நோட் பண்ணிக்கங்க. 5 மீனிங். இங்க 8 மீனிங். இங்க 1 மீனிங். இங்க 1 மீனிங். இங்க 3. பாத்துலாமா என்னன்னு? லாஸ்ட் 2 மினிட்ஸ் சொல்லிடலாமா? Yes. ரீட்ல 5 மீனிங். என்ன மீனிங்? படிக்கிறேன், அப்புறம் படிக்கிறோம், ஆ, படிக்கிறீர், ஆ, படிக்கிறீர்கள், ஆ. படிக்கிறார்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 5 வந்துச்சா? இங்க Yes, sir. 8 மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ரெட் இது. படிக்கிறான், ஆ. ஓ, படித்தேன், good. படித்தேன், படித்தேன். படித்தேன். படித்தேன், படித்தேன். படித்தோம், படித்தோம். படிக்கிறோம், எங்க படிப்போம். கிரமம் வருது? ஏன் கிரமம்லாம் வருது? படித்தேன், படித்தேன், படித்தோம், படித்தோம், படித்தாய், படித்தாய். படித்தாய், படித்தீர்கள், அப்புறம் படித்தான், படித்தார்கள். படித்தான், படித்தால், படித்தது, படித்தார்கள், அவ்வளவுதான் முடிஞ்சது. படித்தார்கள். அவ்வளவுதான் முடிஞ்சதா? அவ்வளவுதான். Yes, sir. ரெட் வந்துருச்சா? ஆனா இங்க இங்கிலீஷ்ல பாருங்க, இதையும் ரெட்டுன்னு படிக்கணும், இதையும் ரெட். இது ஒரே மீனிங் தான். என்ன மீனிங்? படித்து, படித்தது. இது ஒரே மீனிங் தான். என்ன மீனிங்? படித்துக் கொண்டு, படித்துக் கொண்டு. இது 3 மீனிங். என்ன மீனிங்? 3 மீனிங். படிக்கிறான், படிக்கிறாள், படிக்கிறார், படித்தது, படித்தது. படித்தது கிடையாது, படிக்கிறது. படிக்கிறது. ஓகே, எதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம்னா, இந்த பேஸ செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணாலும் கலக்கலாம். படித்து இருக்கிறேன்னா என்ன? வாழ்க்கையில் நிறைய வாட்டி படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். படித்தேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி படிச்சேன். படிக்கிறேன்னா இப்ப படிக்கிறேன். ரைட், படிப்பேன்னா நாளைக்கு படிப்பேன். அந்த காலத்தை அப்படியே உரிக்கணும். இந்த வேர்பு, இந்த 5 ஃபார்ம், இந்த வேர்பை வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு பெரிய எக்ஸசைஸ். இந்த ஈட் வந்து ஈஸியா போயிடும். ரீட் மாரி கஷ்டமான வார்த்தையை பார்த்துட்டு இதுல 8, இதுல ஒரு 9 மீனிங் இருக்கு. ரீட 2 படிக்கிறாங்க. என்னப்பா இங்கிலீஷ்? இது ரொம்ப ஈஸி. சாப்பிடுகிறேன்னு ஆரம்பிச்சா 5 வாட்டி சொல்லிடலாம். சாப்பிட்டேன்னு 8 வாட்டி சொல்லிடலாம். ஈட்டன்னு சாப்பிட்டு 1, ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டு முற்று பெறாத வினை. இது 3 வாட்டி சொல்லிடலாம். சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறது. அவ்வளவுதான். அவ்வளவு. இந்த மாதிரி 1, 2 வார்த்தை தான் கஷ்டமான வார்த்தையா இருக்கும். பாக்கி எல்லா வார்த்தையும் ஈஸியா தான் இருக்கு. பாருங்க. கிவ், gave, Gave. given, Given. given, giving, Giving. gives, Gives. giving, gives.
அவ்வளவுதான். உங்க கிராமர் ரொம்ப ஈஸி. இதை நீங்க தமிழ்ல சொன்னாக்கா இது அவ்வளவு ஒண்ணும் இல்ல, இது ஒரு வார்த்தை இல்ல, இது எத்தனை வார்த்தை மீங்க? 5 வார்த்தை மீங்க. இது ஒரு வார்த்தை ஒரு மீனிங் இல்ல, 8 மீனிங் மீங்க. கிவன் ஒரு மீனிங்க்கு 1, இது 1, இது 3. இதான் இந்த 5 3 கூட்டினாக்கா அந்த 8 வந்துடும் இல்லைங்களா? 5 3 கூட்டினாக்கா அந்த 8 வந்துடும். ஸோ இதை தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து ஃபுல்லா பார்த்து 12 டென்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப 5 பார்த்த மாதிரி 12 எடுத்து டேபிளேட் பண்ணி ஐவிஇ ஷீட் எல்லாம் போட்டு இந்த 5 ஏன் மிஸ் ஆகுதுன்னு தெரியுது இல்லைங்களா? 5 வரல, காரணம் தெரியுதா? எஸ் சார். பிகாஸ் ஐல மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம், ஹீ ஷீட் யூஸ் பண்ணிட்டு டியூஸ்டே கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். கிளீனா அதை பார்த்துட்டு கொண்டு வந்து தமிழ் படுத்தி அப்புறமா இது பண்ணுவோம். நீங்க இந்த பேஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கம்ப்ளீட்டா நீங்க எந்த மாதிரி ஒர்க் ஷீட் வேணாலும் எந்த கிராமர் கான்செப்ட் வேணாலும் நீங்க பண்ணலாம். இந்த கான்செப்ட் ரெடி ஆயிட்டாக்க நீங்க அப்பப்பயே நீங்க வந்து உள்ள நம்ம ஒர்க் ஷீட்ல பேசக்கூடிய எல்லா சென்டென்ஸும் அதுல கொண்டு வந்துடலாம். லெட்ஸ் சி. நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. இது எனக்கு அந்த ஹோம்ஒர்க் 4-5 பேர் ரெகுலரா அனுப்பிட்டு இருக்கீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். இதுல வந்து நான் இந்த ஒர்க் ஷீட்டை மட்டும் நான் அனுப்புறேன் உங்களுக்கு. இது நான் எப்படி சார் எழுதி அனுப்பணும்னா எப்படி சார் அனுப்பணும்? சொல்லுங்க. இது அனுப்பணும்னா எழுதி அனுப்பணும்னா எப்படி சார் அனுப்பணும்? ரொம்ப சிம்பிள். இந்த 12 எழுதிட்டு இந்த இது வந்து பாருங்க, ஐ டிட் எப்படி ஆரம்பிப்பீங்க? ரொம்ப ஈஸி. ஐ டு, தி டு, யூ டு, யூ டு, ஹி டஸ், ஷி டஸ், இட் டஸ், தே டு, ஸ்டூடெண்ட் டஸ், ஸ்டூடெண்ட்ஸ் டு. அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஐ ஆம், தி ஆர், யூ ஆர், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், தேர். சொல்றப்ப கான்சியஸா சொல்லி ரெக்கார்ட் பண்ணு. புரியுதுங்களா? இந்த டேபிள் அப்படியே படிச்சு காட்டினாலே போதும். ஐ டிட், ஹி டிட், யூ டிட், ஹி டிட், ஷி டிட். அதே இது டூ வர்றப்ப பாருங்க, ஐ டூ, ஹி டஸ், ஷி டஸ்னு வரும். ஹேவ் எல்லாம் வர்றப்ப ரொம்ப கான்சியஸா பண்ணணும். ஐ ஹேவ், வி ஹேவ், யூ ஹேவ், ஹி ஹேஸ், ஷி ஹேஸ், இட் ஹேஸ். எப்பயுமே இங்கிலீஷ்ல ஹீக்கு அப்புறம் ஹேவ் வரவே வராது, ஐக்கு அப்புறம் ஹேஸ் வரவே வராது. ஸோ அதை தான் டேபிளேட் பண்ணியிருக்கோம். ஐ ஹேட், வி ஹேட், அதை அப்படியே வரிசையா படிக்கணும். ரொம்ப ஈஸி. இருந்து நீங்க ஆடியோ ஸ்கிரிப்ட் கன்வெர்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. அது பண்ணி அந்த ப்ராசஸை நீங்க பண்ணணும், அதுதான் மெயின். ஸோ செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நான் அனுப்பி விட்டுறேன், நைட்டே முடிஞ்ச அளவு அனுப்பி விட்டுறேன். அதை வில் மீட் ஆன் டியூஸ்டே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். குட் நைட் சார். Good night, sir. Good night. Good night. Thank you very much.